வணக்கம் உறவுகளே, நான் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லோரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய சமையலில் வந்து கணவாய் பொரியல், மற்றது இறாலில் ஒரு தொக்கு மாதிரி ஒரு குழம்பு, மற்றது கோவாவும் முருங்கை இலையும் சேர்த்து ஒரு வரை. இந்த கணவாய்க்கு இறாலுக்கு எல்லாம் சேர்த்து இஞ்சி உள்ளி இடித்து வச்சுருக்குது. தொக்குக்கு தேவையான தக்காளி வட்டி வச்சுருக்குது, பச்சை மிளகாய் வட்டி வச்சுருக்குது. மற்றது இந்த கோவா வரைக்கும் தேவையான தேங்காய் பூ இங்கே எடுத்து வச்சுருக்குது. செத்த மிளகாய் பச்சை மிளகாயும் இந்த வரைக்கும் எடுத்து வச்சுருக்குது. மற்றது சிவப்பு வெங்காயம், பம்பாய் வெங்காயம் என்று சொல்லுவோம், அந்த பம்பாய் வெங்காயத்திலும் உண்டு. மற்றது இந்த வெள்ளை வெங்காயத்திலும் வட்டி வச்சுருக்கிறேன். மற்றது இந்த தொக்குக்கு தேவையான தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே நேரத்தில் புளியும் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்க, இவ்வளவும் ஆயத்தமாக இருக்குது. இதுதான் எங்களுடைய இன்றைய சமையலாக இடம்பெற போகுது. இதில் வந்து முதல் வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறத வந்து இந்த கூவா இலையும் முருங்கை இலையும் சேர்த்து ஒரு வர, அதைத்தான் இப்போ முதல்ல செய்து காட்ட போகிறேன். வாங்கோ இப்போ காணொளிக்குள்ள போவோம். இப்போ இந்த வரைக்கும் தேவையான எண்ணெயை விடுவோம். எண்ணெய் காஞ்சிட்டுது. தேவையான வெங்காயத்தை போடுவோம். அதே நேரத்தில் சிவப்பு வெங்காயத்தை கொஞ்சமாக போடுவோம். இதுக்கு தேவையான பெருஞ்சீரகத்தையும் போடுவோம். சொன்னால் 2 செத்த மிளகாய் அதையும் போடுவோம். சின்ன சின்ன கிள்ளி போடுவோம். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போடலாம், ஆனால் கருவேப்பிலைக்கு வரத்தில்லை, சரியான காரணம் தெரியாது. இந்த வழியாக கருவேப்பிலை உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை கடையில், இந்த வழியாக கருவேப்பிலை போடையில் இப்படி வதங்கி வந்திருக்கிற டைமில் பெருஞ்சீரகம், வெங்காயம், செத்த மிளகாய் எல்லாம் நல்லபடியாக வதங்கி வந்துட்டுது. இப்போ இதுக்கு வந்து பச்சை மிளகாய் போடுவோம். இப்படி வட்டம் வட்டமாக வெட்டி வச்சுருக்கோம், அந்த பச்சை மிளகாயும் போடுவோம். சேர்த்து கொஞ்சம் வதங்க விடுவோம். முருங்கை இதெல்லாம் சேர்த்து கொள்ளுவோம். முருங்கை இலையை வெட்டி போட்டு சேர்த்துக்கொண்டாலும் பிரச்சனை இல்லை. நான் முழுசாகவே சேர்த்துருக்கிறேன். பாருங்க, இப்போ முருங்கையில் வந்து வெக்கையில் வந்து சுருங்கி வந்துட்டுது. இப்போ தாச்சிக்குள்ள நிறைய இடம் இருக்குது. நாங்கள் கோவா போடலாம். இப்போ கோவா போடுவோம். கோவாவும் போட்டு நல்லபடியாக வதக்கி கொள்வோம். உப்பு போடுவோம்.
மஞ்சள் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவாவும் முருங்கை இலையும் சும்மா சூப்பராக தண்ணியெல்லாம் இல்லாமல் வதங்கி வந்துட்டுது. இந்த நேரத்தில் நாங்கள் தேங்காய் போட்டுக்கொள்வோம். மெல்லிய நெருப்பில் தான் வறுக்கிறோம். என்னென்னு சொன்னால் இந்த இலையன் வந்து கருகிடக்கூடாது. வதங்கி இந்த மெல்லிய சூட்டில் நான் வறுத்தெடுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான மிளகு சீரகம் அடித்து வச்சிருக்கிறேன், அதையும் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வறுகட்டுட்டுது. இப்போ நாங்கள் இந்த தேசிக்காயை புழிஞ்சு விடுவோம். கொஞ்சமாக விடுவோம். இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிட்டு வடிவாக கலந்து விட்டோம்னு சொன்னால் நல்ல சுவையான கோவா இலையும் முருங்கை இலையும் சேர்த்து ஒரு வர தயார். பாருங்க, நல்ல சூப்பரான சுவையான ஒரு முருங்கை கோவா சேர்ந்து வர ரெடி ஆயிட்டுது. தொக்கு மாதிரி ஒரு குழம்பு. தேவையான எண்ணெய் விட்டாச்சு. செக்கு மிளகாயை போடுவோம். முதல்ல அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான வெங்காயம், சிவப்பு வெங்காயம், வெள்ளை வெங்காயம் போடுவோம். இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் வேணும். இஞ்சி உள்ளி பேஸ்ட்டும் போடுவோம். எல்லாத்தையும் போட்டு நல்லபடியாக வதக்கி எடுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான பெருஞ்சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், நல்லா வதங்கி வரணும். இப்படி வதங்கி வந்த நிலையில் இப்படி வதங்கி வந்த நிலையில் தக்காளியை போடுவோம். தக்காளி நல்லா வதங்கணும். இந்த தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பை போடுவோம். இப்போ மஞ்சள் தூள் போடுவோம். இப்படி வேகி வார நிலையில் நாங்கள் வெட்டி வைக்கிற ஆளை போடுவோம். இப்போ இதுக்கு தேவையான கறி மிளகாய் தூளை போடுவோம். இதில் கருவேப்பிலை இந்த தூளத்தில் சேர்ந்து கருவேப்பிலையும் வந்துருக்கு. ஒரு கருவேப்பிலை அதையும் போடுவோம். குறைவாக தான் போடுவோம். தேவையான ரொம்ப இதை கருவேப்பிலை போடுவோம். இப்போ நாங்கள் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி
அதையும் விடுவோம். பாருங்கள், புளித்தண்ணி. இப்போ இதுக்கு தேவையான தேங்காய்ப்பாலையும் விடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவாய் பொரியல் சேர்க்குறோம். கணவாய் போடுவோம். உப்பை போடுவோம். மஞ்சளை போடுவோம். இதுக்கு தேவையான இஞ்சி, உள்ளி, இடித்த இஞ்சியும் உள்ளி போடுவோம். ரைஸுக்குள்ள வந்து பாருங்க, இந்த ரைஸுக்குள்ள வந்து பிரிஞ்சியில் போட்டிருக்கேன், மற்றது ஏலக்காய் போட்டிருக்கேன், தேங்காய் பால் விட்டுருக்கிறேன். தேங்காய் பால் கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன். இதை அவிய வச்சு எடுத்துட்டா எங்களுக்கு சூப்பரான ரைஸும் ரெடி. பாருங்க, ஒரு ஆள் தொக்கு எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி நல்ல கட்டியாக சூப்பராக வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தண்ணியெல்லாம் வற்றி கொண்டு வருது. இப்போ நாங்கள் இந்த டைமில் வந்து எண்ணெயை விடுவோம். கனவை மூடித்தான் பொரிக்கணும், இல்லைன்னா பறக்கும். கனவா பொரியலுக்கு தேவையான எண்ணெய் விட்டாச்சு. பொரியலுக்கு தேவையான வெங்காயம் போடுவோம். இல்லை சிவத்த வெங்காயம் இருக்குது, வெள்ளை வெங்காயம் இருக்குது. அதே நேரத்தில் பச்சை மிளகாய், செத்த மிளகாய், செத்தல் மிளகாய். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு கிளறிட்டு கொஞ்சம் மூடி விடுவோம். இல்லைன்னா பறக்கும். பறந்து வெடித்தா முகத்தில் எல்லாம் பறந்தால் பிறகு அது கஷ்டமாக இருக்கும். மறுபடியும் நாங்கள் கணவாயத்தையும் பொறுக்க மூடி பொறிக்கிறது தான் நல்லது. பயங்கரமாக வெடிக்குது. இப்போ இதுக்கு தேவையான மிளகு சீரகம் போடுவோம். மிளகு சீரகத்தூள், கொஞ்சம் புளி தண்ணி விடுவோம்.
தேங்காய் பாலும் விடுவோம் இந்த பொரியலுக்கு. கொஞ்சமாக புளி தண்ணியும் தேங்காய் பாலும் ஒரு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக. நாங்கள் திரும்ப இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு கொண்டு வர இப்போ இதுக்கு தேவையான கேசிக்காய் புளி கொடுங்க கொஞ்சமாக. நெட்டப்புளியும் போட்டு நாங்கள் பழப்புளியும். இப்போ சூப்பரான சுவையான கணவாய் பொரியலும் ரெடி. இது பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வளர்க்குற கறிவேப்பிலை செடி. அப்பப்போ அவசரத்துக்கு பாருங்க எல்லாம் உருவி எடுத்துருக்குறேன். இருந்தாலும் பயமாக இருக்குது, ஏண்டா பட்டு போயிருமெண்டு. ரெண்டுபடியாக அதிகமாக எடுக்கிறதில்ல. ஆனால் இப்போ இதை அலங்கரிக்கிறதுக்காக ஒரு 3 இலை நான் இதில் பிடுங்கி எடுக்க போகிறேன். 3 இலை தான். அருமையாக தான் இதை பாவிக்கிறது. 3 இலை எடுத்திருக்கிறேன். பாருங்க 3 கறிகளுமே ரெடி ஆகிட்டுது. இதுதான் என்னுடைய இன்றைய சமையல். இப்போ நாங்கள் சாதத்தோடு இதை சாப்பிடுவோம். முருங்கையில் வர கடவா பொரியல், பால் தொக்கு. இன்றைய சாப்பாடு இதுதான்.